ரொம்ப சுருக்கமான செய்தி தான், சீக்கிரம் முடிச்சிருவோம். அதாவது நம்ம மாதம் வாக்குத்தத்த ஆராதனையில் கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு வாக்குத்தத்தத்தை தரணும் அப்படின்னு சொல்லி நம்மெல்லாம் ஜெபத்தோடு நம்ம வருகிறோம். ரொம்ப நல்லது தான். அந்த வாக்குத்தத்தங்களெல்லாம் நம்மளை விசுவாசத்தில் தூண்டுறதற்கும், அவருடைய வாக்கை நம்புவதற்கும், கர்த்தருடைய வார்த்தையை நம்புவதற்கும் அது ஏதுவாக இருக்கிறது. அப்படி தானா? ஆனால் அதையே நம்ம ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் மாதிரி, அதை மோட்டிவேஷ்னல் பேச்சு மாதிரி எடுத்துடக்கூடாது. ராமேன்னு சொல்லுங்கள். அநேக நேரத்தில் ஆண்டவர் சபைக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார். அதே நேரத்தில் நல்ல போதனைகளை, நல்ல உபதேசங்கள் மூலமாக கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். அதே நேரத்தில் நல்ல அறிவுரைகள், ஆலோசனைகளை கர்த்தர் நமக்கு கற்றுத் தருவார். ஆனால் அதே நேரத்தில் நமக்கு ஒரு காரியம் தெரிந்திருக்கணும், கர்த்தர் சில வேளைகளில் சபையை எச்சரிக்கவும் செய்வார். அல்லேலூயா, ஆமென். ஆனால் அந்த கடைசி நாட்களில் நமக்கெல்லாம் எது ரொம்ப பிடிக்குது அப்படின்னா, கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக பேசுகிறது இல்லையா. நான் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன் இல்லையா, உன்னை நான் மேன்மையாக வைப்பேன், உன்னை நான் உயர்த்துவேன், இதெல்லாம் நமக்கு ரொம்ப பிடிக்குது இல்லையா. கர்த்தர் நம்மளை அப்படி மேன்மையாக நம்மளை பேசுகிறதெல்லாம் நமக்கு பிடிக்குது. ஆனால் கர்த்தர் நம்மளை எச்சரிக்கும் போது நம்முடைய செவிகள் அடைபடுகிறது. அதனால் இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நம்மளை எச்சரிக்கும் பொழுது எச்சரிப்பின் சத்தத்திற்கு நீங்களும் நானும் செவி சாய்க்கிற பிள்ளைகளாக மாறணும். ராமேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. வேதத்தில் நீங்கள் அநேக பரிசுத்தவான்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் அவங்கள ரொம்ப ஆறுதல் படுத்தி, தேறுதல் படுத்தி, நல்ல ஆசீர்வாதமான வார்த்தைகளையும் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதே நேரத்தில் அதே பரிசுத்தவான்களை கர்த்தர் எச்சரித்தும் இருக்கிறார். ஆமென். ஏன்னா நீங்கள் நானும் சாதாரண மனிதர்கள் இல்லையா. கர்த்தர் நம்மளை எச்சரிக்கும் போது நம்முடைய ஆத்துமாவை, நம்முடைய உள்ளத்தை, நம்முடைய இருதயத்தை கர்த்தருக்கு நேராக நீங்களும் நானும் திருப்புவோம் என்று சொன்னால் அது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை தரும். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். ஆமாம். அவருடைய சத்தத்திற்கு நீங்களும் நானும் செவி கொடுக்கிற மந்தைகளாக, மேய்ப்பனுடைய சத்தத்திற்கு நீங்களும் நானும் செவி கொடுக்கிற ஆடுகளாக இருப்போம் என்று சொன்னால், நம்முடைய பாதைகளில் இடர்கள் இருந்தாலும் அது நம்மை செவ்வையாக நடத்தும். அப்படிதானா? நம்முடைய பாதைகள் அநேக நேரங்களில் இடரல்கள் இல்லையா, மேடுகள், பள்ளங்கள் இதெல்லாம் நமக்கு இருந்தாலும் அவருடைய சத்தத்திற்கு, அவருடைய எச்சரிப்பின் சத்தத்திற்கு நீங்களும் நானும் செவி கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையின் பாதை சற்று சீர்படுத்த துவங்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ சபைக்கு ரொம்ப எச்சரிப்பு அப்படிங்கிறது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. ஆமென். எச்சரிப்பு இல்லாத இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு பெரிய அழிவு இருக்கும் இல்லையா. எச்சரிக்கலை அப்படின்னா அந்த கடலோர மாவட்டங்கள்லாம் பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்பொழுது இந்த நவம்பர் டிசம்பர்லலாம் இல்லையா, ஒரு எச்சரிப்பு ஒலி, எச்சரிப்பு மணி அடிப்பாங்க இல்லையா. எச்சரிப்பின் சத்தத்தை அங்கே கொடுப்பாங்க. என்ன அப்படின்னா, யாரும் கடலுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ண வேண்டாம், மீன் பிடிக்க போக வேண்டாம் இல்லையா. எச்சரிப்பு எதற்காக அப்படி சொல்கிறாங்க இல்லையா. கடல் சீற்றம் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், நீங்கள் போனால் கடலில் சிக்கிடுவீங்க இல்லையா. ஒருவேளை அதை அவங்க சொல்லலை, ஒருவேளை அதை கரெக்டாக கணித்து அவங்க சொல்லலை அப்படின்னா என்ன ஆகும் சொல்லுங்கள், பெரிய உயிரிழப்பு, பெரிய அழிவு இல்லையா ஏற்படும். அப்படி தானே. அப்போ எச்சரிப்பு ரொம்ப, எல்லாரும் சொல்லுங்கள், எச்சரிப்பு ரொம்ப நல்லது. அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை எச்சரிக்கிறது ரொம்ப நல்லது. அல்லேலூயா. இப்போ ஒரு சபை எச்சரிப்பை எப்போயுமே கொடுத்து கொண்டே இருக்கணும் இல்லையா. எச்சரிப்பை கொடுக்கல அப்படின்னா அங்கே வருகிற ஆத்துமாக்கள் அநேக வேளைகளில் வரப்போகும் தீங்கை குறித்து அறியாமல், வரப்போகிற தீங்கின் நாளை குறித்து அறியாமல் மிகப்பெரிய ஆபத்தில் சிக்கக்கூடியதான ஒரு சூழ்நிலை கூட ஏற்படும். அல்லேலூயா. நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் கர்த்தருடைய பெரிதான தயவுனால, கிருபையினால் இல்லையா. அவரால் மீட்கப்பட்டிருக்கிறோம், அதெல்லாம் உண்மைதான். ஆனால் அவ்வப்போது திருச்சபையானது ஜனங்களை எச்சரித்து அந்த பாதையில், கர்த்தருடைய பாதையில் மறுபடியுமாய் திருப்பவில்லை என்று சொன்னால், அநேக நேரத்தில் அந்த கடைசி நாட்களில் வரப்போகிறதான கொடிய நாளில் இல்லை வரப்போகிறதான தீங்குக்கு நேராக நீங்களும் நானும் சிக்கி தவிக்கக்கூடிய சூழ்நிலைக்குள்ளாக ஏற்படும். அப்படி தானே. அப்போ எச்சரிப்பு ரொம்ப அவசியம். ராமன் சொல்லுங்கள். இன்றைக்கி நிறைய பேர் பாருங்கள், சபைக்கு வரும்போது எப்படிப்பட்ட செய்தியை அவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்கள ரொம்ப சந்தோஷப்படுத்துகிற அல்லது ரொம்ப குஷிப்படுத்துகிற இல்லையா, உற்சாகம் ஊட்டுகிற செய்தியை மக்கள் எதிர்பார்க்குறாங்க. இதை மக்களும் இதை தான் எதிர்பார்க்குறாங்க, விரும்புகிறாங்க. அப்படிங்கிறனால இந்த நாட்களில் செய்தியுமே எப்படி ஆயிடுச்சுன்னா, அநேக இடங்களில்
ஒன்லி ப்ராஸ்பரிட்டியான இல்லையா செழிப்பின் உபதேசமாக, இன்னும் சொல்லப்போனால் ஆசீர்வாதத்தின் உபதேசங்களாக அது மாத்திரமே அப்படியே வார வாரம் அவங்கள அப்படியே உற்சாகப்படுத்தி அவங்கள அப்படியே ஒரு 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 பரவச நிலையிலேயே வைத்திருக்கிறதான செய்திகளாக மாறிவிட்டது. ஆமென் சொல்லுங்க. அதுவும் வேணும் இல்லையா, எச்சரிப்பு வேணும். சபை என்றைக்குமே ரொம்ப பேலன்ஸாக போகணும். அல்லேலூயா. ஆண்டவர் வரும்போது ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவர் நம்மளை பார்த்து அவர் சாட்சி சொல்லுகிற அளவுக்கு நம்மளை குறித்து, சபையை குறித்து, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து, நம்முடைய குடும்பத்தை குறித்து அவர் சாட்சி சொல்லுகிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை தரம் மாறணும். அல்லேலூயா. நல்லா சொல்லுவேன் அடிக்கடி இல்லையா, சபையானது ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி இல்லையா. நம்மலாம் வெளியே என்ன பண்ணுறோம், நட்டு போல்ட்டெல்லாம் கலந்து கொஞ்சம் அப்படி இப்படி தான் நம்ம என்ன செய்கிறோம், உள்ளே வர்றோம். ஆனால் இங்கே நம்ம அடிக்கடி என்ன செய்யணும்னா, சில எச்சரிப்பின் வார்த்தைகள்னால நீங்களும் நானும் என்ன செய்யணும்னா, ஒர்க் ஷாப்பில் எப்படி பைக் ரெடி ஆகுதோ இல்லையா, எதுக்கு ரெடி ஆகுது சொல்லுங்கள், ரொம்ப தூரம் ஓட்டுறதுக்கு, கொஞ்ச நாள் ஓடுறதுக்கு ரெடி ஆகுது இல்லையா. அதே போல் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை வெளியே போய் இல்லையா வாழ்வதற்கு, கொஞ்சம் ஓட்டுறதற்கு இல்லையா, பரம காணானை அடைவதற்கு, நம்முடைய ஓட்டத்தை ரொம்ப சிறப்பாக சீராக ஓடுவதற்கு அப்பப்போ என்ன பண்ண வேண்டியிருக்கு, சரி செய்ய வேண்டியிருக்கு. ஹல்லேலூயா. கர்த்தர் நடத்துவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்முடைய ஜெபமே எப்படி இருக்கணும்னா, சபைக்கு வரும்போது, ஆண்டவரே நீங்கள் அநேக நேரத்தில் எனக்கு ஒரு தகப்பனை போல் என் கூட பேசுவீங்க தான், ஒரு தாயை போல் நீங்கள் என்னை ஆற்றுவீங்க தான். நான் பலவிதமான சூழ்நிலையில் நான் ஒருவேளை வந்தாலும் கர்த்தர் என்னை ஆறுதல் படுத்தி, என்னை தேர்தல் படுத்தி நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, என்னை ஆட்சி தேற்றி என்னை அனுப்புறீங்க தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் என்னை நீங்கள் எச்சரிக்கை மறந்துடாதீங்க. அல்லேலூயா. ஆமாம், என்னால் நீங்கள் ஆறுதல் படுத்துங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறத விட, ஆண்டவரே நான் ஒருவேளை என்னை அறியாமலேயே, எனக்கு தெரியாமலேயே எங்கள் குடும்பங்கள், எங்கள் பிள்ளைகள், நாங்கள் ஆண்டவரே எங்களை அறியாமலேயே உமக்கு விரோதமாக நாங்கள் எதையாவது சில காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் தொடர்ச்சியாக நாங்கள் செய்து கொண்டு இருப்போம் என்று சொன்னால், நீங்கள் தயவாக எங்களை நீங்கள் சபையில் கொஞ்சம் எச்சரித்து அனுப்புங்க அப்படிங்கிறதான ஜெபங்கள் நமக்கு வளரணும். ஆமென் சொல்லுங்கள். கடந்த நாளில் பார்த்தோம் இல்லையா, நம்ம ஜெபத்தில் எப்படி எப்படிலாம் வளரணும் அப்படின்னு கடந்த வாரம் தானா இல்லையா, கடந்த வார செய்தியில் பார்த்தோம். அப்படி தானா, எப்படி எப்படிலாம் நம்முடைய ஜெபங்களில் வளரணும், பவுல் எப்படி எப்படிலாம் மெச்சூராக ஒரு புருஷனுக்கு ஏற்றவைகளாக ஜெபித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதுபோல் ஆண்டவரே என் வாழ்க்கையில் எச்சரிப்பின் செய்தியை அல்லது எச்சரிப்பின் சத்தத்தை கர்த்தர் எனக்கு தாங்க, என்னோடு கூட பேசுங்க, அவ்வப்போது என்னை கொஞ்சம் சரி பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் நான் கேட்கிற ஜனங்களாக இருப்போம் என்று சொன்னால், கர்த்தர் நிச்சயமாகவே அந்த ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அநேக வேளைகளில் தேவன் தரிசனங்கள் மூலமாக, சொப்பனங்கள் மூலமாக எச்சரிக்கிற தேவனாக இருக்கிறார். அநேக வேளைகளில் கர்த்தருடைய வார்த்தை இங்கே வெளிப்படும் பொழுது கூட சபையை கர்த்தர் எச்சரிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நடக்க போகிற காரியங்களை குறித்து எச்சரிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் உன் வாழ்க்கையில் இனி என்னென்னலாம் நடக்கும், நீ எங்கெங்கெல்லாம் போகணும், யார்கிட்டலாம் நீ பேசணும், யார்கிட்டலாம் நீ பேசக்கூடாது, எங்கெல்லாம் உன்னுடைய நடைகளை நீ காத்துக்கொள்ளணும் என்று கர்த்தர் நம்மளை எச்சரிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் நானும் அந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்கிறவர்களாய் அல்ல, அதை கேட்டு அதை அசட்டை பண்ணுகிறவர்களாய் இராமல் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருப்போம் என்று சொன்னால், கர்த்தர் நம்மை சீர்திருத்த அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அதை அசட்டை பண்ணக்கூடாது. அப்படிதானா, கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராக வரும்போது அதை ரொம்ப ஜாக்கிரதையாக அதை அப்படியே உள்வாங்கி கொண்டு அதற்கு ஒப்பு கொடுக்குற ஜனங்களாக நீங்களும் நானும் இருந்தோம் என்று சொன்னால், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். நீங்கள் வேத புஸ்தகத்தில் ஒரு மனிதனை இன்றைக்கி நான் பார்க்க இருக்கிறோம். ஒரே ஒரு வசனம் தான், அந்த வசனத்திலிருந்து 2 காரியங்களை கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். நோவா என்கிறதான ஒரு தேவ மனுஷன். கவனிங்க, இந்த நோவா ஒரு நீதியுள்ள நீதிமானாக வாழ்ந்து வந்தான். இந்த நோவா எப்படிப்பட்டவனாக வாழ்ந்தான்? நீதிமானாக அவன் வாழ்ந்தான். அப்படிதானா? நல்லா கவனிங்க. இந்த நோவா தேவ எச்சரிப்பை பெற்றவனாக இருந்தான். தேவ எச்சரிப்பை அவன் பெற்றான். ஆனால் அவன் அதை என்ன பண்ணலைன்னு சொன்னால், அசட்டை பண்ணவில்லை. என்ன பண்ணலை? அசட்டை பண்ணவில்லை. தேவனுடைய எச்சரிப்பை பெற்றிருந்தாலும் அவன் என்ன செய்யலைன்னா, அதை ஏன் அப்படின்னா, அவன் எச்சரிப்பை பெற்ற விதம் இருக்குது பார்த்தீங்களா, அவனுடைய அந்த எச்சரிப்பு அவனுடைய வாழ்க்கையில் இதுவரை பார்த்திராத, இதுவரை அவனுடைய சிந்தையிலேயே எட்டாத, இன்னும் சொல்லப்போனால் அவனுடைய கற்பனையிலேயே வராத ஒரு எச்சரிப்பாக இருந்தது. நோவாவனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் எச்சரித்த விதம் இல்லையா, அவன் கெஸ் பண்ணி பார்த்தா கூட இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு அவனுக்கு கொஞ்சம் கூட அதை நம்புறதற்கு ஏதுவே இல்லாமல் ஒரு காரியமாக இருந்தது. ஆனால் இருந்தாலும் நோவா என்ன செய்யலைன்னு சொன்னால், அசட்டை பண்ணலை. அல்லேலூயா. இந்த எச்சரிப்பை நோவா எப்படி எதிர்கொண்டான் தெரியுமா?
எடுத்து வாசியுங்கள். எபிரேயர் எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 7வது வசனம். எபிரேயர் 11:7. விசுவாசத்தினாலே ஆமென். எல்லாம் எடுத்துட்டீங்களா? இதில் ஒன்றா நம்ம பார்க்க இருக்கிறோம். கவனிங்க, விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று. நல்லா கவனிங்க. அப்போது நோவாவுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் அவன் கண்டிராத, இதுவரைக்கும் அவன் கேள்விப்படாத, இதுவரைக்கும் அவனுடைய வாழ்க்கையிலேயே பார்த்திராத ஒரு காரியத்தை குறித்து தேவனிடத்திலிருந்து நோவாவிற்கு எச்சரிப்பு வந்தது. அல்லேலூயா. இதை நோவா எப்படி எதிர்கொண்டான் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவன் முதலாவது ஆரம்பிக்கும் போதே, அந்த வசனம் ஆரம்பிக்கும் போதே சொல்லப்படுது, விசுவாசத்தினாலே. அண்டர்லைன் பண்ணுங்க, விசுவாசத்தினாலே நோவா காணாதவைகளை குறித்து அவன் என்ன பண்ணான்? எச்சரிக்கப்பட்டான் இல்லையா? அதை நம்பினான், விசுவாசித்தான். கவனிங்க, நம்ம அந்த ஜெபத்தை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, பார்க்கிறதற்காக ஜெபிக்க போகிறோமா? இத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது இல்லையா? காணாதவைகளை குறித்து ஜெபிக்க போகிறோமா அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? காண்கிற காரியங்களை குறித்து பவுலுக்குள்ள, அப்போஸ்தலனாகிய பவுலுக்குள்ள ஒரு பெரிய போராட்டம் இருந்ததுன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? நான் கண்ணால் பார்க்கிறதற்காக, உபத்திரவத்திற்காக, அடிக்காக இல்லையா, என்னுடைய காவலிருந்து விடுதலைக்காக, நான் பார்க்கிற காரியத்திற்காக நான் ஜெபிக்க போகிறேன்னா, இல்லை பார்க்காத இல்லையா அன்பு, சந்தோஷம், சமாதானம், சாந்தம் இதெல்லாம் ஜனங்கள் வளரணும் அப்படின்னு சொல்லி பவுல் எவ்விதமாக ஒரு புருஷனுக்கு ஏற்ற மாதிரி அவர் ஜெபித்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? இது எப்படி நடந்தது அப்படின்னா, காணாதவைகளுக்காக ஜெபிக்கிற ஜெபம். அதே போல் விசுவாசத்தில் கூட நீங்களும் நானும் எப்படி வளரணும்னு சொன்னால், காண்கிறவைகளுக்காக அல்ல, காணாதவைகளை குறித்து நீங்கள் நானும் விசுவாசிக்க தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், சீஷர்களை பார்த்து சொன்னார் இல்லையா, நீங்களாம் இப்போ என்னை பார்த்து விசுவாசிக்கிறீங்க இல்லையா? நீங்கள் இப்போ என் கூட இருக்கிறீங்க, என் கண்ணால் என்னுடைய செய்கைகளை பார்க்குறீங்க, என்னுடைய சுபாவத்தை பார்க்குறீங்க, என்னுடைய கேரக்டரை பார்க்குறீங்க, நான் செய்த அற்புதங்களையெல்லாம் பார்க்குறீங்க இல்லையா? நான் தான் மேசியா என்பதை நீங்கள் கண்ணால் பார்த்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் விசுவாசித்து கொண்டு இருக்கிறீர்கள். ஆனால் ஒரு காலம் வருது, என்னை காணாமல் விசுவாசிக்கிற ஒரு கூட்டம் வருது. சொன்னார் இல்லையா, என்னை காணாமல் விசுவாசிக்கிறவன் உங்களை விட அவன் தாண்டா பாக்கியவான் அப்படின்னு சொன்னார். நம்மளை குறித்து தான் சொன்னார். ஒரு ஆமென் சொல்லுங்கள். இன்னைக்கு வரைக்கும் கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் இயேசுவை கண்ணால் கண்டதில்லை, இயேசுவை பார்த்ததில்லை இல்லையா? உங்கள் சாமியை நீங்கள் பார்த்துக்கிறீங்களா அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா இல்லையா அப்படி தான் நம்ம சொல்கிறோம் இல்லையா? எங்களுக்குன்னு எந்த சொரூபமும் கிடையாதுயா, அவர் ஆவியாக இருக்கிறார்யா, ஆவியான தேவனாக இருக்கிறார் அப்படி தான் நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஆனால் நம்ம கண்ணால் கண்டதில்லை அப்படிதானா? ஆனால் நீங்களும் நானும் அவரை விசுவாசிக்கிற ஜனங்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாசமே எதில், அடித்தளமே எதில் இருக்குன்னு சொன்னால், காணாதவைகளில் தான் நம்முடைய ரட்சிப்பின் விசுவாசமே இருக்குது. ஹல்லேலூயா. கவனிங்க, கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்கு அல்லது கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை இதை மாத்திரம் இல்லை, கர்த்தர் நம்ம எச்சரிக்கிறத கூட நீங்களும் நானும் என் வாழ்க்கையில் காணலைனாலும் பரவாயில்ல, அவர் எச்சரிக்கிறத நான் நம்புவேன். ஹல்லேலூயா. நோவாவுடைய வாழ்க்கையில் அவன் பார்த்திராத ஒரு பெரிய டிசாஸ்டர், அவன் கேள்விப்படாத ஒரு பெரிய இல்லையா டிசாஸ்டர். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு விபத்து அல்லது ஒரு பெரிய ஒரு அழிவு இல்லையா உன்னுடைய தேசத்தை நோக்கி வரப்போகுது, இந்த பூமியில் வரப்போகுது அப்படின்னு சொன்னோன்னே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்களும் நானும் இருந்தால் அதை எந்த விதமாக நம்ம நம்பியிருப்போம் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இல்லையா? ஏதோ ஒரு மாதம் 2 மாதம்னா பரவாயில்ல, ஆனால் அவனுடைய விசுவாசத்தின் அளவு பார்த்திங்கன்னா பல வருடங்கள் கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை அவன் செய்து கொண்டே இருந்தான் அப்படின்னு சொன்னால் அவனுடைய விசுவாசத்தின் அளவு எங்கே இருக்குன்னு பாருங்கள். அல்லேலூயா. முதலாவது காரியம், தேவ எச்சரிப்பை பெற்ற உடனே அவன் முழு மனதாய் அதை விசுவாசித்தான். அல்லேலூயா. இப்போ முதல் காரியம் எழுதிக்கொள்ளுங்க, புட் யுவர் ஃபெய்த் இன் காட். கர்த்தரிடத்தில் அவனுடைய விசுவாசத்தை ரொம்ப தீர்க்கமாக அவருடைய எச்சரிப்பின் சத்தத்திற்கு நம்ம விசுவாசித்தோன்னு சொன்னால் மட்டும்தான் கர்த்தருடைய எச்சரிப்பை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியும்.
நிறைய பேர் பாருங்கள், இந்த எச்சரிப்பின் செய்தி அல்லது எச்சரிப்பின் வார்த்தையை கர்த்தர் கொடுக்கும்போது நிறைய பேர் உள்ளத்துக்குள்ளே அது போகவே செய்யாது இல்லையா? எப்படி ஆசீர்வாதமான காரியங்களை சொல்லும்போது அது உள்ளத்துக்குள்ளே போகுதோ, உள்ளத்துக்குள்ளே அவங்க இன்டேக் பண்ணிக்கிறாங்களோ, அதை நம்புகிறாங்களோ, அதை விசுவாசிக்கிறாங்களோ, அதுபோல் அநேகர் பாருங்கள் எச்சரிப்பின் செய்தியை சொல்லும்பொழுது, எச்சரிக்கும் போது கர்த்தர் சில காரியங்களை, பாவங்களை குறித்து கண்டித்து உணர்த்தும் பொழுது, சில காரியத்தை குறித்து அவர் ரொம்ப தீர்க்கமாக எச்சரிக்கும் பொழுது, அநேகருடைய உள்ளத்தில் எப்படி ஆசீர்வாதமான செய்தி உள்ள இறங்குதோ, அதை எப்படி நம்புகிறாங்களோ, அதுபோல் அவங்க என்ன செய்ய மாட்டாங்கன்னா அது அவங்களுக்கு உள்ளே இறங்கி வேலை செய்யாது. காரணம் என்னன்னு சொன்னால், முதல் காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு அதில் விசுவாசம் இல்லை. ஹல்லேலூயா. அப்போ ஒரு காரியத்தை நம்ம விசுவாசித்தால் மட்டும்தான், கர்த்தர் எச்சரிக்கிறது எனக்கு தான் அவர் எச்சரிக்கிறார் அப்படின்னு நம்ம நம்பினோம் மட்டும்தான், அதை விசுவாசித்தால் மட்டும்தான் அந்த எச்சரிப்பிற்கு ஏற்ற பாத்திரவானா நீங்கள் நானும் மாற முடியும். ஹல்லேலூயா. இல்லையா? அதாவது அநேகர் பாருங்கள், நம்ம செய்தி கொடுத்துட்டு இருக்கும்போதே இங்கேருந்து வருகிற வார்த்தைகள் பொதுவாக வரும், எல்லாருக்குமான கர்த்தர் சபைக்கான வார்த்தைகளை தான் பேசுவார். ஆனால் அதை எடுத்துக்கொள்கிற விதம் இருக்குது பார்த்தீங்களா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக அதை உள்ள இன்டேக் பண்ணிக்கிற விதம் கர்த்தர் இதை எனக்காக தான் பேசுகிறார் அப்படின்னு எடுத்துக்கொண்டு அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றணும் அப்படின்னு விரும்புகிறவங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டே போவார். அப்படிதானா? ஆனால் இந்த எச்சரிப்பு வார்த்தை இது எனக்கு இல்லை, இந்த பாயிண்ட் எனக்கு இல்லை, இது பக்கத்தில் உள்ளவங்களுக்குலாம் இருக்கலாம், இல்லை முன்னாடி பின்னாடி உட்காந்துருக்கோம் யாருக்காவது இருக்கும், இது எனக்கு இல்லை, இந்த எச்சரிப்புலாம் எனக்கு கிடையாது. அநேகருடைய மனநிலைகள் அநேக நேரத்தில் இப்படி இருக்கும் சபைக்குள்ளே. கவனிங்க. அதே இது ஆசீர்வாதமான வார்த்தை, கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவாராக்கும் இல்லையா, உனக்கு ஒரு பெரிய கார் தருவாராக்கும், உனக்கு ஒரு பெரிய வீடு தருவாராக்கும், நல்ல வாக்குத்தத்தமான வசனங்கள்லாம் வரும்பொழுது, ஓ ஆண்டவர் என்கிட்ட தான் பேசுகிறார். எப்படி? ஆண்டவர் என்கிட்ட தான் பேசுகிறார், என்னுடைய உள்ளத்தில் தான் பேசுகிறார், இந்த வார்த்தையை நான் அப்படியே நம்புகிறேன் ஆண்டவரே, இது என் வாழ்க்கையில் அப்படியே நடக்கட்டும் ஆண்டவரே அப்படின்னு ஒப்பு கொடுக்குற ஜனங்களாக இருப்போம். ஆனால் அநேக நேரத்தில் கர்த்தர் எச்சரிக்கும் போது இல்லையா, அது எத்தனை பேர் உள்வாங்கி, ஆண்டவரே என்னை எச்சத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம், என்னை நீர் கண்டித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம், என்னை நீங்கள் உருவாக்கணும்னு நினச்சி ஆண்டவரே ஆண்டவரே நீங்கள் எச்சரிப்பின் வார்த்தையை கர்த்தர் என் இடத்துல இந்த காலை நேரத்தில் என் கூட பேசினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. என்னைக்கு சபையானது இப்படி சொல்ல பழகுதோ, இண்டிவிஜுவலாக ஈச் அண்ட் எவ்ரி ஒன், இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் எனக்கான வார்த்தை இது, கர்த்தர் என்ன இடத்துல பேசியிருக்கிறார், இது யாரோ பக்கத்தில் உள்ளவங்களுக்கு இல்லை, பின்னாடி இருக்கிறவங்களுக்கு இல்லை, கர்த்தர் என்கிட்ட எச்சரித்திருக்கிறார், என்னுடைய வாழ்க்கையின் தரத்தை குறித்து கர்த்தர் எச்சரிக்கிறார், என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை குறித்து கர்த்தர் என்னை எச்சரிக்கிறார். என் பிள்ளைக்கு இல்லை, என் மனைவிக்கு இல்லை இல்லையா, என் கணவனுக்கு இல்லை, கர்த்தர் என்னோடு. ராமின்னு சொல்லுங்க. கர்த்தர் என்னோடு இண்டிவிஜுவலா கர்த்தர் என்கிட்ட பேசியிருக்கிறார், என்னை எச்சரிக்கிறார் அப்படின்னு எப்போ விசுவாசிக்கிறோமோ அப்போதான் அது வேலை செய்யும். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. பேழையை கட்டுறது சாதாரண விஷயம்லாம் இல்லை இல்லையா? அது அவர் சொன்ன டைமென்ஷனில், மெஷர்மெண்ட்ஸில். இந்த பேழையை கட்டுறது வரைக்கும் அவனுக்கு ஒரு பொறுமை இருந்தது இல்லையா? அது வரைக்கும் எந்த விதமான ஒரு மேகமாவது கருக்குதா அப்படின்னு மேலே பார்த்தோம்னா அது பல்ல காட்டிட்டு வெயில் அடிக்குது இல்லையா? மழை வர்றதுக்கு அறிகுறியே இல்லை. அப்புறம் எப்படி பல கட்டணும் இல்லையா? பாருங்க, அதாவது விசுவாசிக்கிறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை, நம்புறதற்கு கர்த்தருடைய எச்சரிப்பின் வார்த்தையை நம்புறதற்கு எதுவுமே இல்லை. ஆனால் எதனால் அவன் பேழையை கட்ட முடிந்ததுன்னு சொன்னால் அவன் விசுவாசித்ததுனால. ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையின் தரம், ஆவிக்குரிய வாழ்க்கையின் தரம் இல்லையா, குடும்ப வாழ்க்கையின் தரம் இல்லையா, இதெல்லாம் சபையின் வாழ்க்கையினுடைய தரம், இதெல்லாம் வளரணும், வளர்ச்சியின் பாதையில் போகணும், கட்டப்படணும், பில்டு பண்ணணும். என் குடும்பத்தை நான் கட்ட விரும்புகிறேன், ஆவிக்குரிய வளர்ச்சி அடைய நான் விரும்புகிறேன், என் குடும்பத்தை நான் இன்னும் கொஞ்சம் நல்ல பேஸ் போட்டு நல்லா அழகாக நான் கட்டி எழுப்ப விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னால் கர்த்தருடைய எச்சரிப்பை நீங்களும் நான் விசுவாசிக்கிற ஜனங்களாக மாறணும். கேட்குறோம், எல்லாரும் என்ன செய்கிறோன்னா கேட்கிற ஜனங்களாக இருக்கிறோம் இல்லையா? அதை கேட்டு இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுட்டு போகாமல், ஆண்டவரே இதை என்னோடு கூட பேசின எச்சரிப்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி நீங்கள் நான் விசுவாசிக்கிற ஜனங்களாக இருந்தோன்னு சொன்னால் கர்த்தர் நம்மோடு கூட நம்முடைய வாழ்க்கையை கட்டுகிற தேவனாக இருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அநேக நேரங்களில் விசுவாசியாதபடி நம்முடைய இருதயங்களை நீங்கள் கடினப்படுத்தி இருந்தால் இந்த காலை நேரத்தில் நம்ம அறிக்கை செய்து ஜெபம் பண்ணணும். எப்படி ஜெபம் பண்ணணும்? ஆண்டவரே என்னுடைய இருதயத்தை நீங்கள் குணமாக்குங்க, என்னுடைய இருதயத்தை நீங்கள் குணமாக்குங்க டாடி.
இல்லையா? என்னுடைய இருதயத்தை இண்டிவிஜுவலாக சொல்லணும், ஆண்டவர் என்னுடைய இருதயத்தை நீங்கள் கொஞ்சம் குணமாக்குனா. அநேக செய்திகளை கேட்குறேன், அநேக வார்த்தைகளை கேட்குறேன், அநேக எச்சரிப்பின் சத்தத்தை நான் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட பேசுகிறத நான் கேட்குறேன். ஆனாலும் என்னுடைய இருதயத்தின் கடினத்தின் நிமித்தமாக என்னுடைய இருதயம் கொஞ்சம் கல் மாதிரி கொஞ்சம் கடினமாக இருக்கிறதுனால அது எனக்குள்ள என்ன செய்யலைன்னா விசுவாசத்தை தூண்டலை. நம்ம அதற்காக ஜெபிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில இடத்துல பாருங்கள், இந்த ரோட்டில் நீங்கள் பைபாஸ்லாம் போகும்போது அந்த இடத்துல ஒரு அட்டென்ஷன் போர்டு ஒன்று வச்சுருப்பாங்க. டேஞ்சரஸ் கர்வ் அஹெட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. எத்தனை பேர் கவனிச்சிருக்கிறீங்க இல்லையா? டேஞ்சரஸ் கர்வ் அஹெட் இல்லையா? ஒரு ஆபத்தான வளைவு அந்த இடத்துல கொஞ்சம் வருது அப்படின்னு சொல்லி எங்கே சொல்லுவாங்கன்னா, அந்த வளைகிற இடத்துல இருக்காது. எங்கே இருக்கும்? ஒரு 20 அடி 30 அடி முன்னாடியே வச்சுருப்பாங்க இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு 80 கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு கார் வருது அப்படின்னா வந்துக்கிட்டு இருக்காங்கன்னா, அந்த டிரைவர் அதை பார்த்தோன்னே என்ன செய்யணும் இல்லையா? ஸ்லோ பண்ணணும். ஆனால் நம்ம ஆளுங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த போர்டு எனக்கு இல்லை, அதெல்லாம் ஓட்ட தெரியாதவனுக்கு ஆக்கும், வண்டியை முதல்ல புதுசாக ஓட்டுறவனுக்கு தான் அந்த போர்டு வச்சுருக்காங்களாக்கும் அப்படின்ட்டு அநேக டிரைவருங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? வேணுக்குன்னே அந்த இடத்துல தான் கொஞ்சம் ஆக்சிலேட்டர் கொஞ்சம் ஓங்கி மிதிப்போம். பார்த்துருக்குறீங்களா? கொஞ்சம் அப்படியே நல்லா ஓங்கி வேகமாக மிதிச்சு அப்படி திருப்பினோம்னா கோபால் சிரிக்கிறத பார்த்தா அப்படி தான் செய்வான்னு நினைக்கிறேன் இல்லையா? லாரி ஓட்டும் போது உண்மைதானா இல்லையா? திரும்புகிற இடத்துல கொஞ்சம் வேகமாக அழுத்தி மிதிச்சு அப்படி அழகாக அப்படி போகிறது, ஸ்டைலாக போகணும் அப்படின்ட்டு போவான். கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா லாரியை காணும் பார்த்தா உள்ள பள்ளத்தில் கிடக்கும். நீங்கள் வர்ற டெய்லி நியூஸ் எல்லாம் பாருங்களேன், அந்த சைன் போர்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை யாருமே என்ன செய்கிறதில்ல, பார்க்குறதில்ல, நம்புறதில்ல, விசுவாசிக்கிறதில்ல. ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அதை கொஞ்சம் இந்த இடத்துல இருக்குது போல், இந்த இடத்துல கொஞ்சம் வளைவு இருக்குது, கொஞ்சம் டேஞ்சராக தான் இருக்கும் போல், அநேக ஆக்சிடென்ட் இந்த இடத்துல நடந்திருக்கும் போல், அதனால தான் அந்த போர்டு வச்சுருக்கிறாங்க போல் இல்லையா? நிறைய இடத்துல போட்டிருப்பாங்க இல்லையா? ஆபத்தான அதிகம் ஆக்சிடென்ட் நடக்கிற பகுதி அப்படிலாம் எழுதி போட்டிருப்பாங்க. ஏன் அவ்வளோ தூரம் டீட்டெயிலாக எழுதி போடுறாங்கன்னா, அங்கே ஒரு 10 ஆக்சிடென்ட்டாவது நடந்திருக்கும், ஒரு 4 பேராவது செத்துருப்பான் இல்லையா? அதனால தான் என்ன செய்கிறாங்கன்னா, கவர்மெண்ட் என்ன செய்யுது, அந்த இடத்துல போக்குவரத்து துறை அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, போர்டு வைக்கிறாங்க. எச்சரிப்பு நல்லதா கெட்டதா சொல்லுங்கள்? அந்த எச்சரிப்பு நல்லது தான். எச்சரிப்பு போர்டு வைக்கிறது நல்லது தான், எச்சரிப்பை பார்க்கறது நல்லது தான். ஆனால் என்ன செய்யணும்னா, அந்த எச்சரிப்பை நம்பணும். ராமேன்னு சொல்லுங்கள். இந்த இடத்துல ஒரு 10 ஆக்சிடென்ட் நடந்திருக்கு போல் அப்படின்னு நம்பணும். நம்பினா தான் என்ன செய்யணும்னா, 80 போகிற வண்டி கொஞ்சம் 30க்கு வரும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரத்தில் அப்படி தான். நீங்களும் நானும் ரொம்ப வேகமாக இல்லையா, எனக்கு என் வாழ்க்கையை ஓட்ட தெரியுமாக்கும், என்னுடைய வாழ்க்கை என்னால் நடத்த முடியுமாக்கும், நான் நல்லா படிச்சிருக்கிறேன், நான் நல்லா சம்பாதிக்கிறேன், நான் நல்லா தொழிலில் வளர்ந்து கொண்டு இருக்கிறேன், என் வாழ்க்கை எனக்கு பார்க்க தெரியும் அப்படின்னு என்னைக்கு 100ல் போய்கிட்டு இருக்கிறோமோ, ஆண்டவர் சொல்கிறார், சில வேளைகளில் எச்சரிப்பு கொடுக்கும்போது கொஞ்சம் பிரேக் அடிக்கணும். ஹல்லேலூயா. இல்லை அப்படின்னா போகிற வேகத்தில் போய் முட்டி மோதி கீழே விழ வேண்டியதுதான். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. அப்போ எச்சரிப்பு ரொம்ப அவசியம். இந்த நோவா காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்ற போது முதலாவது காரியம் அவன் என்ன செய்தான்னா, விசுவாசித்தான். என்ன செய்தான்? விசுவாசித்தான். தேவன் நம்ம எச்சரிக்கும் போது முதலாவது நீங்கள் நானும் செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, அதை விசுவாசிக்கிறோம். இந்த இடத்துல இருந்து நிறைய செய்திகள் இல்லையா வாரந்தோறும் நம்ம கொடுத்து கொண்டே இருக்கிறோம் இல்லையா? ஆனால் எச்சரிப்பின் வார்த்தை நமக்கு நேராக வருது அப்படின்னா, அதை அப்படியே முழுமனதாக நம்பி விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் அதை கனப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ரெண்டாவது பாருங்க, இந்த நோவா செய்த காரியம் என்ன? அதே வசனத்தை மறுபடியுமாய் படிங்க. 7வது வசனம். எச்சரிப்பு பெற்று, அதுக்கப்புறம் கமா போட்டு அதுக்கு அடுத்தது வாசிங்க, பயபக்தியுள்ளவனாகி. கவனிங்க. முதல்ல எச்சரிப்பு பெறான். எச்சரிப்பு பெற்ற உடனே முதல்ல என்ன வருது அப்படின்னா, விசுவாசம் வருது. விசுவாசம் அவனுடைய வாழ்க்கையில் வந்த உடனே, அதை நம்பின உடனே, கர்த்தருடைய எச்சரிப்பை அவன் நம்பின உடனேயே ரெண்டாவது காரியம் கண்டிப்பாக வந்தே தீரும். எத்தனை பேர் ஒரு ஆமேன்னு சொல்கிறீங்க? ரெண்டாவது காரியம் என்னது? பயபக்தி. இன்னைக்கு அநேக குடும்பங்களில் தேவ பயபக்தி, சபையை குறித்ததான பயபக்தி, கர்த்தருடைய வார்த்தையை குறித்ததான பயபக்தி இல்லாமல் போனதுக்கான காரணம் என்ன தெரியுமா? முதல் காரியம் இல்லாததுனால தான். விசுவாசத்தில் நீங்கள் நானும் வளராததுனால, கர்த்தருடைய எச்சரிப்பை குறித்து அதை ரொம்ப அசட்டை பண்ணுகிறவர்களாக நீங்களும் நானும் இருக்கிறபடினால, கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணுகிறவர்களாக இருக்கிறபடினால, கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொண்டு அதை விசுவாசிக்காதபடினால தான் நமக்கு உள்ள என்ன வரலை அப்படின்னு சொன்னால், பயபக்தி வரலை. ஹல்லேலூயா. நீங்கள் புறஜாதியாரை எடுத்து பாருங்கள்.
அவங்க பயபக்தியாக இருக்கிறதற்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? அவங்க நம்புறது. இத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறது? பயபக்தி எப்படி வருது? 2 மணிக்கு போகிறாங்க இல்லையா, குளிர்ந்த தண்ணியில் சில் வாட்டரில் குளிக்கிறாங்க, அதிகாலையில் எழும்புகிறாங்க இல்லையா, அவங்களுடைய கடவுளை தேடுறாங்க. இதெல்லாம் என்னதுன்னா பயபக்தி இல்லையா? இந்த பயபக்தி எப்படி அவங்களுக்கு வருது? நமக்கெல்லாம் பார்க்குறதுக்கு ஆச்சரியமாக இருக்குது தானே. காலையில் 5:30 மணிக்கு எல்லாம் நம்ம குளிக்காமல் தான் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். என்ன சத்தமே காணோம், அப்படி தானா? காலையில் ஒரு 2 மணிக்கு சர்வீஸ் வைக்கிறேன்னு வைங்க, எல்லாம் பச்சை தண்ணியில் தான் நீங்கள் குளிச்சுட்டு வரணும், இங்கே ஒரு ரூல்ஸ் போடுறோன்னு வைங்க இல்லையா. நாங்கள் மட்டும்தான் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கணும் சொல்லிட்டோமே அப்படிங்கிறதுக்காக இல்லையா. எத்தனை பேர் வருவோன்னு தெரியாது, ஆனால் அதை மற்றவங்க செய்கிறாங்க. அப்படி தானா? நம்ம வந்து நகைச்சுவையாக பார்க்க விஷயத்தை, நம்மளால் செய்ய முடியாதுன்னு நம்ம நகைச்சுவையாக யோசிக்கிற விஷயத்தை அவங்க உண்மையிலே செய்கிறாங்க. அப்படி தானா? அப்போ அந்த பயபக்தி எங்கேருந்து வருது சொல்லுங்கள்? அவங்க எப்படி அந்த பயபக்தியாக காலையிலே எழுந்து அந்த காரியங்களெல்லாம் உற்சாகமாக அதை செய்கிறாங்கன்னு சொன்னால், அவங்க நம்புகிறாங்க. ஒரு காரியத்தை அவங்க என்ன செய்கிறாங்க? விசுவாசிக்கிறாங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். இன்னைக்கு இந்த நம்ம பிரசங்கத்தை நான் பேசிகிட்டு இருக்கும்போதே நம்முடைய வாழ்க்கையை நீங்களும் நானும் அப்படியே அலசி ஆராய்ந்து கொண்டே இருப்போம். நம்முடைய குடும்பத்தை அப்படியே அலசி ஆராய்ந்து கொண்டே இருப்போம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை அப்படியே அலசி ஆராய்ந்து கொண்டே இருப்போம். நம்முடைய வாழ்க்கையில் பயபக்தியினுடைய அளவு எவ்விதமாக இருக்கிறது, பயபக்தியினுடைய அளவு, கர்த்தரின் மேலே இருக்கிறதான பயபக்தி நம்முடைய குடும்பங்களில் எவ்விதமாக இருக்கிறது அப்படின்னு யோசித்தோம் அப்படின்னா, அதை நம்ம சரி பண்ணுறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. என்ன தெரியுமா? தேவ எச்சரிப்பிற்கு சத்தத்தை கேட்கிறவர்களாக அல்ல, அதை விசுவாசிக்கிறவர்களாக மாறணும். அல்லேலூயா. சபை பயபக்தியுள்ள திருச்சபையாக வளரணும் அப்படின்னு சொன்னால், பயபக்தியுள்ள குடும்பமாய் வளரணும் அப்படின்னு சொன்னால், நீங்களும் நானும் கர்த்தருடைய எச்சரிப்பை விசுவாசிக்கிறவர்களாக மாறணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசித்தா தன்னால் பயபக்தி வருமா வராதா? அப்படிதானா இல்லையா? விசுவாசித்தா நிச்சயமாக பயபக்தி வந்துடும் இல்லையா? அநேக நேரத்தில் நம்ம கடமைக்கு செய்கிறவர்களாக, அல்லது ஒரு சம்பிரதாயமாக அதை செய்கிறவர்களாக, அல்லது ஒரு பாரம்பரியமாக செய்கிற செயல்கள் அப்படியே செய்து கொண்டே இருக்கிறபடினால தான் விசுவாசமும் வர்றதில்லை. விசுவாசம் வரலனால என்ன வராது? பயபக்தியும் வர்றதில்லை. ஹல்லேலூயா. கவனிங்க, நோவா ஒரு நீதிமானாக இருந்தான். அப்படிதானா? இந்த நாட்களில் பாருங்கள், இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அப்படிங்கிறது இது அநேக கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு, அநேக தேவ பிள்ளைகளுக்கு கூட கர்த்தருக்கு பயப்பட தேவையில்லை அப்படிங்கிறதான மனநிலைக்கு இன்றைக்கி எல்லா ஜனங்களும் வந்தாச்சு. பயப்படலாம் தேவையில்லையா இல்லையா? இன்றைக்கி பிரசங்கங்களுமே அப்படி தான் இருக்குது, ரொம்ப மலிவாக கிடக்கு. எப்படின்னா, கர்த்தருக்கு நீங்கள் பயப்படவே தேவையில்லை. ஒரு கிளிப்பிங் நான் கேட்டேன் பாருங்கள். ஒரு இடத்துல ஒரு போது இந்த மாதிரி பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறார். ரொம்ப வேதனையாக தான் இருக்குது. அதாவது அவங்க சொல்கிறாரு, அதாவது மோசேயின் காலத்தில் மலையில் சீனாய் மலையில் ஆண்டவர் பேசும் பொழுது ரொம்ப பிரத்யட்சமாய் பேசினார். அது அவர் பேசும் பொழுது ஜனங்களால் அவருடைய சத்தத்தை என்ன செய்ய முடியலன்னா கேட்க கூட முடியல. அவங்களுடைய ஆண்டவரே நீங்கள் என் கூட பேச வேண்டாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆண்டவருடைய சத்தமும் அவருடைய ஆட்டிடியூடும் அப்படி இருந்தது. அப்படியே பயமுறுத்துகிறதாக இருந்தது. பழைய ஏற்பாட்டில் ஃபுல்லாக ஆண்டவர் பயமுறுத்தி கொண்டே இருந்தார் ஜனங்களை. நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் ஃபுல்லாக ஜனங்களை அப்படியே பயமுறுத்தி கொண்டே இருந்தார். ஆனால் என்னைக்கு அவர் சிலுவையில் மரித்தாரோ அதற்கப்புறம் அவர் பயமுறுத்துகிற தேவனா இல்லை, அவர் ரொம்ப சாந்த ஸ்வரூபியாக ஆயிட்டார். எப்படி ஆயிட்டாரா சொல்லுங்கள்? ரொம்ப சாந்த ஸ்வரூபியாக ஆயிட்டார். அதற்கப்புறம் அவர் ஜனங்கள் பயமுறுத்துகிற தேவனாக அவர் இல்லை. அதனால் இப்போ புதிய ஏற்பாட்டு வாழுகிற காலத்தில் நீங்களும் நானும் அவரை பார்த்து நம்ம பயப்பட தேவையில்லை. கேட்குறதுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. அப்படி தானா? எல்லாம் ஒரே ஆமேன்னு அல்லேலூயா தான். கேட்குறதுக்கு எப்படி இருக்குது? கொஞ்சம் நல்லா தான் இருக்குது இல்லையா? ஆனால் வசனம் சொல்லுது, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சாந்த சொரூபியாக இருக்கிறார் அப்படிங்கிறதுக்காக நீங்களும் நானும் பயத்தோடு அவர்கிட்ட சமூகத்தில் வரக்கூடாது அப்படின்னு இல்லை. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்கள். இல்லையா? நோவா ஒரு நீதிமான். அவன் தேவ எச்சரிப்பை பெற்ற போது அவன் என்ன பண்ணான்னா அவன் பயந்தான்.
இல்லையா? பயபக்திக்குள்ளே அவன் வர்றான் அப்படின்னா அவன் முதல்ல என்ன செஞ்சான்னா கர்த்தருடைய எச்சரிப்புக்கு அவன் பயந்தான். அல்லேலூயா. பயப்படுறது அப்படின்னா அதை பண்ணிடுவாரோ இதை பண்ணிடுவாரோ அது அப்படி பயம் இல்லை இல்லையா? கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்களும் நானும் பயப்படுறது. எப்படி தகப்பனுடைய வார்த்தைக்கு பிள்ளை பயப்பட்டு கீழ்ப்படியுதோ இல்லையா? அதாவது ஏன் பயப்படுறோம் அப்படின்னு சொன்னால் அவர் நம்மளை நல்வழிப்படுத்துகிறதற்காக நீங்களும் நானும் பயப்படணும் இல்லையா? நம்மளை சீர்படுத்துவதற்காக இல்லையா? நம்முடைய வழிகளை அவர் வந்து சீர்படுத்துவதற்காக நீங்களும் நானும் பயபக்தி உள்ளவர்களாக சந்ததியாக மாறணும். ஒரு ஆமீன் சொல்லுங்கள். தேவன் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறதான புரிதல் இல்லாததுனால தான் இன்றைக்கி புதிய ஏற்பாட்டில் தேவனை வந்து பாருங்கள், ரொம்ப விளையாட்டாக நீங்கள் நானும் காரியமாக ஜனங்களை பார்க்குற ஜனங்களாக இருக்கிறோம் இல்லையா? அவர் ரொம்ப சீரியஸான ஒரு தேவன் தான். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாகவே இருக்கிறார். அவர் ரொம்ப அன்புள்ளவரா சொல்லுங்கள்? அவர் அன்புள்ள தேவன் தான். இரக்கமுள்ளவரா? இரக்கமுள்ளவர் தான் இல்லையா? பொறுமையுள்ளவரா? தயவுள்ளவரா? எல்லாம் உண்மைதான், அன்புள்ள தேவன் தான். ஆனால் அது வந்து ஒரு நாணயத்தின் ஒரு பக்கம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்களும் நானும் ரொம்ப தெளிவாக புரிந்து வைத்துக்கொள்ள இருக்கணும் இல்லையா? நாணயத்தின் ஒரு பக்கம்தான் அது. அல்லேலூயா. வசனம் சொல்லுது, புதிய ஏற்பாட்டில் தான் சொல்லுது, அவர் எரிச்சல் உள்ள தேவனாக இருக்கிறார். அப்படிதானா? அவர் கடிந்து கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். அவர் எரிச்சல் அடைகிற தேவனாக இருக்கிறார் இல்லையா? அவர் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார். அப்படிதானா? இதெல்லாம் புதிய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கு. அதனால் நீங்களும் நானும் அவர் ரொம்ப நல்லவர், ரொம்ப அன்புள்ளவராக்கும், அதனால் நான் எப்படினாலும் வாழ்வேனாக்கும் இல்லையா? எப்படினாலும் என் வாழ்க்கையை நடத்துவேனாக்கும். அவர் நீங்கள் எச்சரிக்கும் போது அவர் எவ்வளவு சத்தம் எனக்கு நேராக அவருடைய எச்சரிப்பின் சத்தம் வந்து கொண்டே இருந்தாலும் அதுக்கு இன்ஸ்டண்ட்டாக அவர் இடத்துலேருந்து பதில் வரலை. அப்படிங்கிறதுனால நான் என்ன செய்ய போகிறதில்ல, நான் அவருக்கு பயப்பட போகிறதில்லைன்னு நீங்களும் நானும் சொல்ல முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு பக்கம் அவர் ஜீவனை கொடுக்க வல்லவராக இருக்கிறார், மறுபக்கம் அவர் ஜீவனை எடுக்கவும் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாகவும் இருக்கிறார், அதே நேரத்தில் அவர் சபிக்கிற தேவனாகவும் இருக்கிறார் இல்லையா? என்ன இப்படி சொல்கிறீங்க? அவர் அத்தி மரத்தை பார்த்து என்ன பண்ணார்? சபித்தார். அப்படிதானா? இன்னும் சொல்லப்போனால் அநேகரை வந்து பிசாசுடைய கைக்கு ஒப்பு கொடுத்தார்னு நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? அவங்களுடைய இருதயங்கள் கடினப்பட்டு கொண்டே இருந்தபடியினால என்ன பண்ணார்னா பிசாசுடைய கையில் என்ன பண்ணார்னா அவங்கள ஒப்பு கொடுத்தார். அதெல்லாம் ரொம்ப வேதனையான ஒரு காரியம் இல்லையா? அதுக்கப்புறம் நம்மளால் திருப்பி வரவே முடியாதுங்க. கவனிங்க இல்லையா? அவரே முடியாது அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்துட்டார்னு வைங்களேன், மறுபடியும் அவருடைய சமூகத்தில் வர்றது ரொம்ப சிரமம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாம் கவனிங்க. அவர் மன்னிக்கிற தேவன் தான், ஆனால் அவர் என்ன பண்ணார்னா பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார். அதை மறந்துடக்கூடாது இல்லையா? நம்முடைய தேவனுக்கு 2 பக்கங்கள் உண்டு. ஹல்லேலூயா. தேவனை குறித்ததான சரியான புரிதல் நமக்கு இல்லை என்று சொன்னால் ஒரு மாயமான ஒரு நம்பிக்கையில் இல்லையா? ஒரு மாயமான ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு ஒரு மாயமான ஒரு நம்பிக்கையில் நீங்களும் நானும் வாழ ஆரம்பிச்சிடுவோம் இல்லையா? ஒரு குருட்டு நம்பிக்கை இல்லையா? ஆண்டவர் எப்படி நான் என்ன பண்ணாலும், இன்னும் சில இடங்கள்லாம் பாருங்கள் இல்லையா, அவர் வந்து நீ செய்த பாவங்களுக்கும் நீ செய்து கொண்டிருக்கிற பாவங்களுக்கும் நீ செய்து நீ செய்கிற போகிற பாவங்களுக்கு எல்லாவற்றிற்கும் அவர் என்ன பண்ணிட்டார்னா மறிச்சிட்டாராகும். அதனால் நீ என்ன வேணாலும் செய்யலாம் இப்படிலாம் இல்லையா? இப்படிலாம் இதுதான் கடைசி காலத்தினுடைய துருபதேசங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் நானும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. எல்லாம் கவனிங்க. கர்த்தருடைய வார்த்தையை நீங்களும் நானும் நம்பும் பொழுது முதல்ல என்ன செய்யணும்னா அதை விசுவாசிக்கிறோம், கர்த்தருடைய எச்சரிப்பை. 2வது பயபக்தி உள்ளவர்களாக மாறணும். நோவா அதை தான் செய்தான். முதலாவது அவன் விசுவாசிக்கிறான், 2வது தேவ பயத்தால் அவன் நிரம்பினான். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை வான் பண்ணும்போது பயம் இல்லாமல் நமக்கு போயிடக்கூடாது. ஆண்டவரே உடைய சமூகத்தில் நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன் டாடி, என் ஆத்மாவை நான் ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே நீர் என்ன தான் சொல்கிறீங்க, நீங்கள் என்ன தான் எச்சரிக்கிறீங்க அப்படின்னு நீங்களும் நானும் தலைகளை தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்தில் நீங்களும் நான் ஒப்பு கொடுக்குற ஜனங்களாக இருந்தோன்னு சொன்னால் கர்த்தர் நம்மளை எடுத்து பயன்படுத்த போதுமான தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. தாவீது இதை ரொம்ப அழகாக புரிந்து வைத்திருந்தான். அவனுடைய வாழ்க்கையில் பாருங்கள் இல்லையா, அநேக முறை கர்த்தருடைய சமூகத்தில் வந்து அவன் வழி விலகி போனவனாக இருந்தாலும் கூட, ஆனால் அவனுக்கு ஒரு சத்தியம் அவனுக்கு உள்ள தெரிந்திருந்தது. கவனிங்க, அவன் ஒரு முறை ஒரு பெரிய பாவத்தில் அவன் சிக்கி விழுந்த உடனே கர்த்தர் நாத்தான் என்ன பண்ணுறாருன்னு அனுப்புகிறார்.
இல்லையா? அனுப்பின உடனே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு நேராக வருது. தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் எச்சரிப்பின் செய்தியை அவனுக்கு நேராக அனுப்பும் பொழுது அவன் அதற்கு செவி சாய்க்காமல் போகலை. உடனே கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்து, இல்லையா, தன்னுடைய சாஷ்டாங்கமாக விழுந்து, இல்லையா, அவன் செய்த தவறை ஒப்புக்கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில் அவன் விழுந்தபடியினால கர்த்தர் மீண்டுமாய் தாவீதை பயன்படுத்தினார். அல்லேலூயா. தாவீதுடைய வாழ்க்கையில் நீங்கள் நிறைய பார்க்கலாம், நிறைய சம்பவங்களை பார்க்கலாம். ஆனால் அவனுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட், அவனுக்குள்ள ஒரு தீர்க்கமான ஒரு சத்தியம் அவனுக்கு ஒரு தெரிந்திருந்தது. என்ன அப்படின்னு சொன்னால், கர்த்தர் என்னை தூக்கவும் அவரால் முடியும், என்ன என் சொந்த பையனுக்கு சொந்த பையனால் துரத்தி அடிக்கவும் அவரால் முடியும்னு அவனுக்கு தெரியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு சாதாரண ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த ஒரு பையனை, ஒரு சின்ன பையனை அவ்வளோ பெரிய ராஜ்யத்திற்கு ஒரு ராஜாவாகவும் கர்த்தரால் உயர்த்த முடியும். அதே நேரத்தில் அவனை தேசத்தை விட்டையே துரத்தி உயிருக்கு பயந்து ஓடுகிற ஒரு மனிதனாகவும் கர்த்தரால் மாற்ற முடியும் அப்படிங்கிறத அவன் நன்கு அறிந்திருந்தபடினால தான் கர்த்தர் அவனை எச்சரித்த பொழுதெல்லாம், எப்பொழுதெல்லாம் கர்த்தர் அவனை எச்சரிக்கிறாரோ, எச்சரிப்பின் சத்தத்திற்கு அவன் செவி சாய்க்கிற தாவீதாக காணப்பட்டான். அல்லேலூயா. நடுநடுங்கி விழுந்தான் கர்த்தருடைய சமூகத்தில், இல்லையா? ஆண்டவர் சொல்கிறாரு, என் இருதயத்திற்கு அவ ஏற்ற வேண்டான்ட்டார். ஆமென் சொல்லுங்க. நம்முடைய வாழ்க்கையில் அநேக தடவை கர்த்தருடைய வார்த்தை வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் நீங்களும் நானும் கர்த்தருடைய சமூகத்தில் அதை அப்படியே அக்செப்ட் பண்ணி விழுகிற ஜனங்களாக இருந்தால் மட்டும்தான் ஆண்டவர் சொல்லுவார், இந்த பிள்ளை எனக்கு ரொம்ப பிடிச்ச பிள்ளை, அல்லேலூயா, இந்த மனுஷன் எனக்கு ரொம்ப பிடிச்ச மனுஷன், இல்லையா? ஆண்டவர் சொன்னார், தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவனாக இருக்கிறான்னு கர்த்தர் சொன்னார். ஆமென் சொல்லுங்க. இல்லையா? வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதல் நம்மளை தீமையை விட்டு என்ன பண்ணுமா, விலக பண்ணும், இல்லையா? இப்போ தீமையை விட்டு விலகணும் அப்படின்னு நமக்கு ஆசை இருக்கா? எல்லாருக்கும் ஆசை இருக்குது, எல்லாருக்கும் விருப்பம் இருக்குது. இந்த தீமையான காரியத்தை நான் தொடரக்கூடாது, நான் செய்யக்கூடாது, நான் அதை விட்டு விலகணும் அப்படின்லாம் நான் விரும்புகிறேன் ஆண்டவரே அப்படின்னா, அதுக்கு முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, கர்த்தருக்கு பயப்படுதல். அப்படி தானே? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னாலே தீமை தன்னால் நம்மளை விட்டு விலக ஆரம்பிச்சிடும். ஆமென் சொல்லுங்க. இல்லையா? இன்னொரு வசனம் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுகிறதே ஞானத்தின். ஆமாம், ஞானம் இல்லாமல் நான் அநேக காரியத்தை செய்து கொண்டிருக்கிறேன், இல்லையா? ஞானம் இல்லாமல் நான் சில காரியங்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை நான் செய்து கொண்டிருக்கிறேன். என் உறவுகளுக்காக நான் ஏதாவது செய்து கொண்டிருக்கிறேன், என் நண்பர்களை பிரியப்படுத்துறதற்காக நான் ஏதாவது ஞானம் இல்லாமல் சில காரியத்தை செய்து கொண்டிருக்கிறேன், சொந்த பந்தங்களை பிரியப்படுத்துகிறதற்காக உமக்கு விரோதமான காரியங்களை, உமக்கு பிடிக்காத காரியத்தை கூட நான் இறங்கி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் தெரியுமா? ஞானம் இல்லைன்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? இல்லை, என்ன அர்த்தம்? ஞானம் இல்லைன்னு அர்த்தம். கர்த்தரிடத்தில் கேட்கணும், இல்லையா? ஆண்டவரே, உமக்கு இது பிரியம் இல்லைன்னு தெரியும், இந்த காரியத்தை நான் செஞ்சால் உங்களுக்கு பிடிக்காதுன்னு தெரியும், இல்லையா? நான் குடும்பமாக ஒரு காரியத்தை நாங்கள் செய்கிறோம், ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறோம், இல்லை ஏதாவது ஒரு காரியம் நடக்குது, இந்த காரியத்திற்கும் உங்களுக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லை, இந்த காரியத்திற்கும் சபைக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு எங்களுக்கு தெரியும். ஆனாலும் அதை நான் செய்கிறேன் அப்படின்னா எனக்கு ஞானம் இல்லை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் நானும் கேட்கணும் கர்த்தருடைய சமூகத்தில், ஆண்டவரே எனக்கு ஞானத்தினால நிரப்புங்க. எப்போ ஞானம் வரும்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை அப்படின்னா ஞானம் வராது. விசுவாசம் இல்லைன்னா பயம் வராது, பயம் இல்லைன்னா ஞானம் வராது, இல்லையா? இல்லையா? அதனால் ஞானம் எங்கே இருக்குன்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் தான் ஞானமே இருக்குது. ஒரு ஆமென் சொல்லுங்கள் பார்ப்போம். அல்லேலூயா. மற்றவர்கள் நிதானித்து அறிகிறதில்ல, நான் எந்த காரியத்தை எப்படி செய்யணும், இல்லையா, எந்த காரியத்தை நான் எவ்விதமாக நான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு மற்றவர்களுக்கும் நமக்குள்ள வித்தியாசமே என்ன அப்படின்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா கர்த்தர் ரொம்ப தெளிவாக ஞானத்தை கொடுத்து நம்மளை வழி நடத்துவார். அதில் சந்தேகமே இல்லை. எத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. நம்மளை அவர் டைரக்ட் பண்ணுவார், பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துவார். இந்த இடத்துக்கு போ, இந்த இடத்துல பேசாத, இந்த மனுஷங்களை சந்திக்காத, இவங்க தேவையில்லாத ஆட்கள், இவங்க உன்னுடைய ஆவிக்கு ஒத்து வராத ஆட்கள், இவங்க உங்களை எங்கேயோ கொண்டு போயிடுவாங்க, எல்லாவற்றையும் கர்த்தர் சொல்லி தருவார். என்ன வேணும் அப்படின்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய குடும்பங்களில் வேணும். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான் நமக்கு பெரிய அரண், இல்லையா? அதுதான் நமக்கு பெரிய, இந்த உலகம் தரக்கூடாத ஒரு பாதுகாப்புன்னு சொல்லும்போது ஏதோ நீங்கள் ஃபிசிக்கலாக எடுத்துக்காதீங்க, சரியா? ஏதோ ஃபிசிக்கலாக பாதுகாப்பு போகும்போது வரும்போது அது இல்லை. இந்த உலகத்தில் நீங்களும் நானும், இல்லையா, அந்த சாத்தானுடைய பிடியில் சிக்கியிருக்கிறதான இந்த உலகத்தில், இந்த பிரபஞ்சத்தில் நீங்களும் நானும் வாழும் பொழுது கர்த்தருடைய பாதுகாப்பு நமக்கு ரொம்ப அவசியம்.
அல்லேலூயா. நம்முடைய ஆத்மாவிற்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு வேணும். நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு வேணும். நம்முடைய குடும்பத்தின் வளர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு வேணும். முக்கியமாக ஆவிக்குரிய வளர்ச்சியில் நீங்கள் நானும் வளர்வதற்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு அவசியம். அல்லேலூயா. ப்ரொடெக்ஷன் ரொம்ப முக்கியம் இல்லையா? கர்த்தருடைய வழி நடத்துதல் எவ்வளவு முக்கியமோ, கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு முக்கியமோ, ஜெபம் எவ்வளவு முக்கியமோ, அது எல்லாத்தையும் விட நமக்கு கடைசி நாட்களில் இருக்கிற உங்களுக்கும் எனக்கு என்ன முக்கியம் தெரியுமா? கர்த்தருடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. ஃபிசிக்கலாக பாதுகாப்பு முக்கியம், அதே நேரத்தில் ஸ்பிரிச்சுவலான பாதுகாப்பு முக்கியம். பவுல் சொல்கிறாரு, நான் நேற்று இருந்த மாதிரி இன்னைக்கு இருப்பேனான்னு எனக்கே தெரியாதுங்கிறார். அவரே அப்படி சொல்கிறார். நான் நேற்று என்னை நீங்கள் பார்த்த வண்ணமாக இன்னைக்கு நான் இருப்பேனான்னு எனக்கு தெரியாது, அதனால எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கிறார். புரியுதா உங்களுக்கு? இல்லையா? இப்போ நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பயப்படுகிறதுல வளர்ந்து கொண்டே இருந்தால் தான் ஒவ்வொரு நாளும் நமக்கு சுற்றி பாதுகாப்பின் வளையம் பெருசாகிக்கிட்டே இருக்கும். ராமேன்னு சொல்லுங்கள். நம்ம பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது, நம்ம பிள்ளைகளை போதிச்சு வளர்க்கும் பொழுது, நம்முடைய பிள்ளைகளுக்கு எதை கற்றுக் கொடுக்குறோமோ இல்லையோ, எதை சொல்லி கொடுத்துனோம்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நம்ம உள்ள ஊட்டிட்டோம் அப்படின்னா அவர் பாதுகாப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்ததுன்னா எந்த இடத்துல போனாலும் எங்கே போனாலும் இல்லையா, கர்த்தருடைய பாதுகாப்பு அவர்களை சுற்றியே இருக்கும். அப்படிதானா? பாதுகாப்புக்காக ஜெபம் பண்ணாதீங்க. எதுக்காக ஜெபம் பண்ணாதீங்க? ஆண்டவரே என் பிள்ளைய பாதுகாத்துக்கும். ஆண்டவர் சொல்லுவார், நீ முதல்ல பயபக்தியாக இருக்கிறியா இல்லையா? ஆண்டவரே என் பிள்ளைய எங்களை பாதுகாத்துக்கொள்ளும், எங்கள் ஆத்மாவை பாதுகாத்துக்கொள்ளும். ஆண்டவர் சொல்கிறார், நீ முதல்ல விசுவாசத்தில் வளர்றியா? முதல்ல பயபக்தியில் வளர்ந்துருக்கிறியா இல்லையா? நீ எனக்கு முதல்ல பயப்படுறியா? எதுவுமே இல்லை, ஆனால் எனக்கு பாதுகாப்பை கொடுங்க. கண்டிப்பாக கிடைக்காது. ராமேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பாதுகாப்பு நமக்கு ரொம்ப அவசியம். அதே நேரத்தில் நமக்கு நன்மையை கொண்டு வரும், அது ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ராமேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுமா? அந்த காலை நேரத்தில் எல்லாரும் சொல்லுங்கள், ஆவியானவரை என் கூட நீங்கள் பேசியிருக்கிறீங்க. எச்சரிப்பின் சத்தத்திற்கு நோவா ஆண்டவரை பார்ப்பதற்கு, கண்ணால் அவன் யோசித்து பார்க்கறதற்கு, அங்கே விசுவாசிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் அவன் பேழையை கட்ட தொடங்கினான். எப்படின்னா, அது எதனால் நடந்தது அப்படின்னு சொன்னால், அவன் விசுவாசித்தான். எல்லாரும் சொல்லுங்கள், அவன் விசுவாசித்தான். நல்ல வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். நல்ல விடுதலையோடு எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் இந்த காலை நேரத்தில் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். உங்கள் கூட ஆண்டவர் பேசியிருந்தார்னு சொன்னால் நீங்கள் தனிப்பட்ட விதமாக ஒப்பு கொடுங்க. நீங்கள் தனிப்பட்ட விதமாக, ஆண்டவரே என்னோடு நீங்கள் பேசுனீங்க, என் கூட தான் பேசியிருக்கிறீங்க. கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எனக்கு நேராய் வரும் பொழுது, எனக்கு நேராய் உடைய சத்தங்கள் வரும் பொழுது அதை நான் அப்படியே கடந்து போகிறவனாய் அல்ல, இது மற்றவர்களுக்கு அப்படின்னு நான் சொல்லி கொண்டு திரிகிறவனாய் அல்ல, என்கிட்ட நீங்கள் பேசியிருக்கிறீங்க, நான் ஒப்பு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறேன். ஆண்டவரே, விசுவாசத்தினால பயபக்தி வரும், பயபக்தினால் பாதுகாப்பு வரும், ஆசீர்வாதம் வரும். எல்லாம் ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. எல்லாம் எழுந்து நிற்கலாமா? கொஞ்சம் நேரம் எழுந்து நின்று நல்ல வாய்களை திறந்து கொஞ்சம் நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல விடுதலையோடு ஆராதிங்க பார்ப்போம். யாரும் மௌனமாக இருக்க வேண்டாம். சொல்லி 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 ஆராதிக்க வேண்டாம். நீங்களும் நல்லா பெந்தேகோஸ்தே திருச்சபையில் இருக்கிறோம். நல்ல வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. நல்ல வாலிப பிள்ளைங்கள்லாம் சத்தத்தை உயர்த்தி ஆராதிக்கணும். பெரியவங்க பின்னாடி எல்லா சத்தத்தை உயர்த்தி நல்ல நன்றி ஆண்டவரே, எங்களுக்கு இந்த காலை நேரத்தில் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். நல்ல விடுதலையோட ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க பார்ப்போம். நல்ல வாய்களை திறந்து ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். ஓ, எங்களோடு கூட நீ பேசின நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு கூட நல்ல பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவர் எங்களை எச்சரிக்கும் பொழுது எங்களுடைய செவிகள் ஆண்டவரே மந்தமாக இருக்கக்கூடாது. எங்களுடைய செவிகள் கொஞ்சம் திறக்கட்டும். எங்களுடைய இருதயங்களை நாங்கள் திறக்கிறவர்களாக, எங்களுடைய செவிகளை நாங்கள் திறக்கிறவர்களாக ஆண்டவரே எங்களோடு கூட அந்த வார்த்தைகள் கிரியை செய்ய எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Glory to God, glory to God.
உயர்த்துங்க, 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 உயர்த்துங்க. நன்றி அப்பான்னு சொல்லுங்க, நன்றி அப்பான்னு சொல்லுங்க. நன்றி அப்பா. இந்த வருஷத்தின் கடைசி பகுதியில் நம்ம வந்திருந்தாலும் கர்த்தர் என்னை எச்சரிக்கும் பொழுது, கர்த்தர் என்னோடு கூட பேசும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு நேராய் வரும் பொழுது அதை நான் பயபக்தியோடு அப்படியே கேட்கிறவனாக, அதை நான் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிறவனாக. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே நான் விசுவாசிக்க என்னுடைய விசுவாசத்தை தூண்டும் ஆண்டவரே. பயபக்தியில் வளர கொஞ்சம் உதவி செய்யுங்க ஆண்டவரே. எத்தனையோ வார்த்தைகள் மூலமாக என்னை ஒவ்வொரு நாளும் எச்சரிக்கிறேன். எத்தனையோ செய்திகள் மூலமாக என்னோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறேன். ஆனால் நான் அதை கேட்டு 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 போகிறவனாய் அல்ல. நோவா விசுவாசத்துப்படியினால பெரிய காரியங்களை செய்தான். நோவா விசுவாசத்துப்படியினால் அவனுடைய குடும்பமே காக்கப்பட்டது. நோவாவின் குடும்பத்திற்கு பாதுகாப்பு எங்கிருந்து வந்தது தெரியுமா? அவனுடைய ஒரு மனிதனுடைய விசுவாசத்தினால வந்ததுங்க. மருமகள்கள் மொத்த குடும்பமுமே ஒரு மனிதனுடைய விசுவாசம் காத்தது. காலை நேரத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்ன நீங்க குடும்ப தலைவனா வைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். என்ன நீங்க குடும்பத்தின் தலைவியாக வைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எனக்காக ஒரு அழகான ஒரு சின்ன குடும்பத்தை கொடுத்திருக்கிறது, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய ஒருவனுடைய விசுவாசத்தினால என் குடும்பம் கட்டி எழும்பணும். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? கேளுங்க, கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க. ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறதன் மூலமாய், நான் உம்மை விசுவாசிக்கிற உம்முடைய வார்த்தையை, உம்முடைய எச்சரிப்பின் சத்தத்தை விசுவாசிக்கிறதன் மூலமாய், நோவா விசுவாசத்தின் மூலமாய் அவருடைய முழு குடும்பம் ரட்சிக்கப்பட்டது. முழு குடும்பமும் அழிவிலிருந்து பாதுகாக்கப்பட்டது. சொல்லுங்க ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறதன் மூலமாய், நான் பயபக்தியாய் இருக்கிறதின் மூலமாய், நான் என் குடும்பத்தில் கொஞ்சம் முன்மாதிரியாய் இருக்கிறதின் மூலமாய் என் குடும்பமே வரப்போகிற அழிவிலிருந்து மீட்கப்படணும். வரப்போகிற பேர் அழிவிலிருந்து என் குடும்பமே மீட்கப்படணும். கொடுமையான காலங்கள் நமக்கு எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய நாள் மிக சமீபமாக இருக்கிறது. மிக கொடூரமான நாட்கள் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அந்த நாளுக்கு, அந்த தீங்கு நாளுக்கு நீங்கள் நானும் தப்பித்துக் கொள்ளணும்னு சொன்னா, நம்முடைய குடும்பங்கள் தப்பித்துக் கொள்ளணும், நம்முடைய சந்ததிகள் தப்பித்துக் கொள்ளணும்னு சொன்னா, இன்னைக்கு நான் பயபக்தி உள்ள சந்ததியை உருவாக்கலன்னு சொன்னா, இன்னைக்கு நான் பயபக்தி உள்ளவனாய் மாறலன்னு சொன்னா, நான் காப்பாற்றப்பட முடியாது. ஒரு நாள் வருது, கதவு அடைக்கப்படுகிற நாள். ஒரு நாள் வருகிறது, கதவு அடைக்கப்படுகிற நாள் ஒரு நாள் வருகிறது. நானே நினைத்தால் அந்த கதவை திறக்க முடியாத ஒரு நாள் வருகிறது. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, சபையா ஒப்பு கொடுங்க. ஆமென். Glory to God. Thank you Jesus. நான் நினைச்சாலும் என் பிள்ளையை காப்பாற்ற முடியாத நாள் வருது. நான் நினைச்சாலும் என் சொந்த பந்தங்களை காப்பாற்ற முடியாத ஒரு நாள் வந்து கொண்டு இருக்கிறது. ஆனா இந்த நாள் கட்டப்படுகிற நாள், இந்த நாள் பேழை கட்டப்படுகிற நாள். கிருபையின் காலத்திலேயே என்னுடைய பேழையை கட்ட எனக்கு கர்த்தர் உதவி செய்வாராக. எல்லாரும் கேளுங்க. ஆண்டவரே, நாங்கள் பேழையை கட்டுகிறதுல தீவிரமாய் நாங்கள் செயல்பட உதவி செய்யுங்க. நாங்கள் பேழையை கட்டுகிறதுல, சபையாய் ஒன்றிணைந்து நாங்கள் பேழையை கட்டுகிறதுல, குடும்பமாய் ஒன்றிணைந்து நாங்கள் பேழையை கட்டுகிறதுல, எங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்புகிறதுல நாங்கள் ரொம்ப கவனம் உள்ளவர்களாய், ஜாக்கிரதை உள்ளவர்களாய், நீர் எங்களுக்கு கற்பித்தபடி, நீர் எங்களுக்கு மெஷர்மெண்ட்ஸை கொடுத்தபடி, நீர் எங்களுக்கு டைமென்ஷன்களை ஆண்டவரே வகையறுத்தபடி, நீர் எங்களுக்கு வார்த்தைகளை கொடுத்தபடி எங்கள் பேழையை நாங்கள் கட்டி எழுப்ப எங்களுக்கு உதவி செய்தரலும். Thank you Jesus. Glory to God. இந்த கட்டுகிற நாள்ல ஏளனமா பார்த்து சிரிச்சவெல்லாம் கதவு அடைக்கப்படும் பொழுது வந்து வந்து தட்டுனாலும், நோவாவே இறக்கப்பட்டாலும் அது திறக்க முடியாத அடைக்கப்பட்ட கதவாய் மாறினது. கிண்டல் பண்ணவன், ஏளனம் பண்ணவன், இளக்காரமாக பேசினவன் எல்லாம் அங்கே அழிந்து போகிறான். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய எச்சரிப்பின் சத்தியத்தை எந்த மனுஷன் விசுவாசித்தானோ, எந்த மனுஷன் அதற்கு நேராய் தன்னுடைய செவியை சாய்த்து பயபக்தியாய் பயந்தானோ, அவனுடைய குடும்பம் மட்டும்தாங்க காக்கப்பட்டது. காலை நேரத்தில் நான் உங்களை பார்த்து சொல்கிறேன்,
உங்களுடைய குடும்பம் காக்கப்படணுமா? உங்களுடைய சந்ததிகள் பிள்ளைகள் காக்கப்படணுமா? திருச்சபை காக்கப்படணுமா? அவருடைய எச்சரிப்பின் செய்திக்கு, எச்சரிப்பின் சத்தத்திற்கு விசுவாசத்தோட பயப்படுகிற ஜனங்களாய் மாறுவோம். விசுவாசத்தோட பயந்து நடுங்குகிற ஜனங்களாய் மாறுவோம். கர்த்தருடைய நாள் சமீபமாக இருக்கிறது. அதற்கு எதிராய் நிற்பவன் யார்? எல்லா 2 கரங்களை உயர்த்துங்க, ஒப்பு கொடுங்க பாப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, என் குடும்பத்தை எல்லாம் சொல்லுங்க. ஆண்டவரே, என் குடும்பத்தை உடைய சமூகத்தில் நான் ஒப்பு கொடுக்குறேன். என் பிள்ளைகள் நான் உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறேன். என்ன நான் உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறேன். ஆவியை, ஆத்மாவை உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே, எத்தனை செய்திகள், எத்தனை பிரசங்கங்கள், எத்தனை வார்த்தைகள், எத்தனை எச்சரிப்புகள் எனக்கு நேராய் வந்து கொண்டே இருந்தாலும் என்னுடைய இருதயத்தின் கடினத்தின் நிமித்தமாய் எதுவுமே என்னுடைய வாழ்க்கையில வேலை செய்யாமல் இருக்குது. ஆண்டவரே, இந்த வருஷத்தின் கடைசியில், இந்த ஞாயிற்றுக்கிழமையில, இந்த ஆராதனையில் என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? என்னை நான் ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே, என்னை நான் ஒப்பு கொடுக்குறேன். சத்தத்திற்கு நான் ஒப்பு கொடுக்குறேன். விசுவாசத்தில் வளர எங்களுக்கு உதவி செய்யுங்க. தேவனுக்கு பயப்படுகிற பயத்தில் நான் வளரணும். தேவனுக்கு பயப்படுகிற பயபக்தியில் நான் குடும்பமாய் வளரணும். பயபக்தி வளர்ந்தா தன்னால பாதுகாப்பு வரும். பயபக்தி வளர்ந்தா அவங்க குடும்பத்துக்கு நேரா தன்னால பாதுகாப்பு வரும். உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. என் கூட சேர்ந்து சொல்றீங்களா? உங்க நாமம் உயர்த்துங்க, உயர்த்துங்க, உயர்த்துங்க. இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. நல்ல 2 கைகளை உயர்த்தி சொல்லுவோம் அல்லேலூயா. Thank you, Holy Spirit. சொல்லுங்க, பெருங்காற்று. நல்ல சத்தமா பாடுங்க பாப்போம். அவரை நோக்கி கூப்பிடுங்க பாப்போம். ஆமென். நாமம் உயரணும், இன்னும் மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், மேன்மைப்படுத்தணும். இன்று மேன்மை அடையணும். ஆமென். பாடுவோம் அல்லேலூயா. One more time we lift up your hands and praise him. Hallelujah. Come on everyone. Hallelujah. 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 Glory, 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 glory. உயர்த்துகிறோம். Hallelujah. Yahweh, hallelujah. நல்ல கரங்களை தட்டி அந்த நாமத்தை மகிமைப்படுத்துங்க. உங்களுடைய நாமத்தை உயர்த்துகிற சபையாய், உங்களுடைய நாமத்தை உயர்த்துகிற குடும்பமாய், ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை நாங்கள் ஆண்டவரே பிரஸ்தாபப்படுத்துகிற பிள்ளைகளாய், ஆண்டவரே பயபக்தியிலே வளர, விசுவாசத்திலே வளர கர்த்தர் எங்களை நீர் புடமிடும், எங்களை உருவாக்கவும், எங்களை உடைத்து நீர் உருவாக்கும் டாடி.
ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆவியானவர் இந்த காலை நேரத்தில் சபையை எச்சரித்தபடி ஆவியானவருடைய சத்தத்திற்கு, எச்சரிப்பின் சத்தத்திற்கு எங்களுடைய இருதயங்களை கடினப்படுத்தாதபடி எங்களுடைய இருதயங்களை திறந்தவர்களாக, எங்களுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிற ஜனங்களாக மாற நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பாதுகாப்பு உம்மிடத்தில் இருக்கிறது. இந்த உலகம் தரக்கூடாத பாதுகாப்பு, இந்த உலகம் தர முடியாத பாதுகாப்பு அவரிடத்தில் இருக்கிறது. இந்த உலகம் தரக்கூடாத ஞானம் அவரிடத்தில் இருக்கிறது. எல்லாரும் கேளுங்க, ஆண்டவரே எங்களை ஞானத்தினால நிரப்போம். இந்த பாவமான உலகத்தில் ரொம்ப கவனமாய் வாழ்வதற்கு உடைய ஞானத்தினால் எங்களை நிரப்புங்க டாடி. Glory to God. உடைய வார்த்தை எங்களுக்கு நேரம் வந்ததற்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து தேவ கிருபை எங்களை வழி நடத்தட்டும். எங்களோடு கூட பேசின நல்ல வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம். ஆவியானுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஒரு பாடலை பாடும்போது கர்த்தருக்கென்று நமக்கு